சின்மை, வைரமுத்து இவங்களோட இஷ்யூ வந்து மிக பிரபலமா பேசும் பொருளா இருந்தது. ஏன்னா மீ டூ அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுன்னா, சின்மை அவங்களோட ஓப்பன் டாக்னால மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அவங்க ஓப்பன் டாக் கொடுத்ததுனால 7 வருஷம் கிட்டத்தட்ட அவங்கள வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா முத்தமழை அப்படின்ற ஒரு பாட்டுல வந்து மிக பிரபலமா அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியா ஃபேன் பேஸே வந்து முழுக்க முழுக்க கிரியேட் ஆயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு நேர்காணல்ல வந்து கங்கை அமரனும் சின்மை அவர்களும் ஒன்னா உட்காந்து ஒரு நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்கும் போது ஒரு சில கேள்விலாம் நெறியாளர் கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்கை அமரன் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒன்று வச்சிருக்காரு. வைரமுத்து அவர்கள் வந்து நல்ல கவிஞர், பட் நல்ல மனிதர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாரு. பல வருட காலமா நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. ஸோ இவங்களே வந்து இப்படி சொல்லும் போது மக்களிடையே ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம். சின்மை அவர்கள் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, சிஎம் சார் வீடு பக்கத்துல தான்ப்பா இருக்கு, இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களும் ஒரு பக்கத்துல இருந்து உடைச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து சப்போர்ட்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவரை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தி வளைச்சு இப்படி ஒரு விஷயமா பேசும் பொருளா செய்திகள் வந்து அடிபட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் மேலும் புதிய அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.